ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيل الله لعلكم تفلحون. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திற்கின்ற அனைத்து நன்மக்களின் மீதும், குறிப்பாக இந்த இரவுடைய 10வது நோன்புடைய இரவின் தொழுகை தொழுதுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி, ரமலானுடைய இந்த தொடர்புடைய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே வசீலா என்ற ஒரு தலைப்பினை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். வசீலா என்பது இதனுடைய அரபி இந்த வாசகத்துக்கு உதவி தேடுவது என்று பொருள். உதவி தேடுவது என்று சொன்னால், பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் இன்னொரு பொருளுடன் சார்ந்துதான் இருக்கின்றது. காற்று அடித்தால் இலைகள் உதிரும், பொருள்கள் அசையும், பேசினால் சப்தம் பெறும், சப்தம் வர வேண்டும் என்றால் பேசித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளுடன் சார்ந்திருக்கின்றது. இதற்கு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய எந்த பொருள் தனக்கு உதவியாக இருக்கின்றதோ அந்த பொருளுக்கு பெயர் தான் வசீலா என்பது. உதாரணமாக நம்ம மாடிக்கு போகணும் என்று நம்ம என்ன செய்யணும்? ஏணிப்படி வைக்கணும். ஏணிப்படியில தான் போகணும். அது ஏணிப்படிக்கு தான் என்னது? வசீலா. ஒரு கரையை கடக்க வேண்டியது இருக்கின்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு கப்பல்ல போய் அந்த கரைக்கு வரணும். அந்த கப்பலுக்கு பேர் என்ன? வசீலா, உதவி. இந்த உலகத்துல எல்லா பொருளையும் அப்படித்தான் எல்லாம் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அவன் அனைத்து பொருள்களையும் ஆற்றுவதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த வசீலா என்பதனை மக்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால், அதாவது இறந்து விட்ட ஒரு மனிதர், நல்ல மனிதர்கள், சாலிகானவர்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், இவர்களிடத்திலே நாம் உதவி தேடுவது. உதவி தேடுவது என்றால் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு, அல்லாஹ்ட்ட நீங்க எங்களுக்காக என்ன செய்யுங்கள்? பரிந்து பேசுங்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக துஆ செய்யுங்கள். இதற்கு பேர் என்ன சொல்றது? வசீலா என்று வைத்திருக்கின்றார்கள். இந்த வசீலா என்பதை நீங்க எங்க போய் கேட்டாலும் சரி, ஆலிம் பெருமக்களிடத்தில் கேட்டால், இறந்ததற்கு பின்பு அவர்களிடத்தில் நாம் அவரிடத்தில் அவர்களை உதவியாக வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது. எப்படி நம்ம நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒரு பொருளை ஊண்டுதலாக வைத்திருப்போம் அல்லவா, உதவியாக வைத்திருப்போம் அல்லவா, அதுபோன்று அவுலியாக்கள் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் ஒரு ஊண்டுதலாக, அவர்கள் ஒரு பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த செயலுக்கு பேர் தான் வசீலா. இதுக்குதான் நாம் பயன்படுத்தணும். இந்த வசீலாவை மறுக்க முடியாது, இது மார்க்கத்தில் இருக்குது. இந்த வசீலாவை மறுப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். வசீலா தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதாக இந்த மக்களுடைய பழக்கத்தில் வைத்திருக்கின்றார்கள். சரி, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, அதாவது மாயிதாங்கிற வசனத்தில் 5:35 சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வபுதகு இலைஹில் வசீலத, அவனிடத்தில் வசீலாவை நீங்கள் தேடுங்கள், அல்லாஹ்வின்பால் வசீலாவை தேடுங்கள், வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன், மேலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் 3 விஷயத்தை வைக்கின்றான். முதலாவதாக இறையச்சத்தை சொல்கின்றான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்.
இரண்டாவதாக அவரிடத்தில் நீங்கள் வசீலா தேடுங்கள். மூன்றாவதாக போர்க்களத்தில் நீங்கள் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைநாட்டுவதற்காக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். இப்படி இருந்தால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த வசனத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்கன்னா, வசீலா தேடுங்கன்னு சொல்றாங்க அல்லாஹ். வபுதகு இலைஹி, இலைஹினா அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் வசீலா தேடுங்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கும் பொழுது ஏன் வசீலா தேடக்கூடாது? பெரியவர்களை, நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள் அவர்கள் எல்லாம் நம்ம ஒரு இறை தரகர்களாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நாம் ஏன் கேட்க கூடாது? அல்லாஹ்வே சொல்லி தருகின்றானே அவரிடத்தில் வசீலா தேடுங்கள் என்று. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இந்த வசனம் தான். அடுத்த இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் என்ன செய்யறான் குறிப்பிடுகின்றான். 18:35 சொல்லும் பொழுது உலாயிகல்லதீன யதுஊன வயப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலத அய்யுஹும் அக்ரபு வயர்ஜூன ரஹ்மதஹு வயகாஃபுன அஸாபஹு இன் அஸாப ரப்பிக கான மஹ்தூரா. உலாயிக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யதுஊன அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்வை அழைப்பார்கள், வயப்தகூன இலா ரப்பிஹிம் தன்னுடைய ரப்பின் பக்கம் அவர்கள் தேடுவார்கள், அல் வசீலா வசீலாவை தேடுவார்கள். தன்னுடைய ரப்பிடத்தில் செல்வதற்கு எதை தேடுவார்கள்? வசீலாவை தேடுவார்கள். ஐயுஹும் அக்ரபு அவர்கள் யார்? மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மிக நெருக்கமானவர்கள் ஆகுவார்கள். மேலும் யர்ஜூன ரஹ்மத்தஹு அவருடைய ரஹ்மத்தை அவர்கள் ஆதரவு வைப்பார்கள். வயகாஃபுன அஸாபஹு அவருடைய வேதனையை, தண்டனையை பயப்படுவார்கள். இன் அஸாப ரப்பிக கான மஹ்தூரா ஒரு இறைவனுடைய தண்டனை மிகவும் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 18:57 சொல்லும் பொழுது இங்கே என்ன செய்கின்றான், இந்த துஆ செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் என்ன செய்வார்கள்? அவர்கள் வசீலா தேடுவார்கள். எதற்கு? அவர்களில் யார் மிக நெருக்கமானவர்கள், அவருடைய அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், மேலும் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவார்கள். இந்த இடத்துல ஒரு 3 விஷயங்களை அல்லாஹ் வைக்கின்றான். இந்த 2 குர்ஆனுடைய வசனத்திலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது யபுதகூனல் வசீலான்னு ஒரு இடத்தில் யபுதகூன இலா ரப்பிஹிம் வசீலா அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வசீலா தேடுவார்கள் சொல்றாங்கல்ல. அப்ப இந்த வசீலாவை ஏன் மறுக்க வேண்டும்? நபிமார்களை இடைத்தரகர்களாக வைத்து அல்லது அவுலியாக்களை இடைத்தரகர்களாக வைத்து அவர்கள் மூலியமாக ஏன் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது என்று இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சொல்கின்றார்கள். சரி, குர்ஆன்ல இந்த வசீலாவுக்கு என்ன விளக்கம் தர்றாங்க? குர்ஆன்ல வேறு வசனங்கள் இல்லை, 2 வசனங்கள் வசீலாவை பற்றியே வருகின்றது. இந்த வசீலா என்ற வார்த்தைக்கு வசீலா தேடுங்கள் அல்லாஹ் சொன்னான்ல, இதற்கு ஒட்டுமொத்த அறிஞர்களும் சஹாபாக்களும் சரி, பெரிய பெரிய சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் போன்ற தஃப்சீர் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்றார்களே அவர்களும் சரி, மற்றும் யாரெல்லாம் இன்றைக்கு தஃப்சீர் எழுதியிருக்கின்றார்களோ, இப்னு கஸீர் எழுதியிருக்கிறாங்க, தஃப்சீர் ஜலாலைனி எழுதியிருக்கிறாங்க, இன்னும் நிறைய தஃப்சீர்கள் இருக்குது குர்ஆனுக்கு விளக்கம். அப்ப இந்த விளக்க உரைகளுடைய ஒட்டுமொத்த முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த பேரறிஞர்கள் இதற்கு மாற்று கருத்து இல்லை என்று கூறுகின்றார்கள். ஒரே கருத்தை தான் சொல்கின்றார்கள். என்னவென்றால் அல் அமாலு ஸாலிஹாத் நற்செயல்கள், அல் குர்பத்து இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நெருங்குறது? தொழுகையின் மூலியமாக நெருங்குங்கள், ஜகாத்தின் மூலியமாக நெருங்குங்கள், வணக்க வழிபாடுகளின் மூலியமாக அல்லாஹ்வின் பக்கம் நீங்க நெருங்குங்கள். வபுதகு இலைஹில் வசீலா ஏன்னா இது ஒரு வசீலா மாதிரி. இப்ப நம்முடைய நோக்கம் என்ன? சொர்க்கம் போகணும். சொர்க்கம் போறதுக்கு என்ன உதவியாக என்ன கருவி பயன்படுத்தப்பட வேண்டும்? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இந்த அமாலு ஸாலிஹாத் இவைகளை பயன்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள். யப்தகூன இலைஹில் வசீலா இந்த அர்த்தமே கொடுக்கின்றார்கள் அனைத்து முஃபஸ்ஸிர்கள். இது யாரும் கருத்து வருவாங்க இல்ல. சரி, அப்ப இது எப்படி இந்த வசீலாங்கிற வார்த்தைக்கு இவங்க இறந்ததுக்கு பின்பு அவர்களிடத்தில் தேடுவதுன்னு சொல்லி இந்த எப்படி வந்துச்சு மக்களுக்கு மத்தியிலே? அதுக்கு முன்பு ஒன்னும் விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசீலாங்கிறதுக்கு இறந்த பின்னாடி தான் தேடணும் வச்சிருக்காங்க. உயிரா இருக்கும்போது இறந்து கிடையாது. இப்ப ரசூலாவே உயிரா இருக்கேன்னு வைங்க, உயிரா இருக்கும்போது நான் இங்க உட்கார்ந்துட்டு ரசூல்லாட்ட எங்கேயாவது என்ன செய்றேன் பேசுறேன், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வின் பக்கம் என்ன அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுங்கள். அல்லது பகதாதில் அடங்கியிருக்கக்கூடிய மொஹிதுல் அப்துல் கார் அவர்கிட்ட எங்கேயோ உட்கார்ந்து பேசுறேன். இந்த மாதிரி அவர் உயிரா இருக்கிறார். உயிரா இருக்கும் பொழுது இதுக்கு யாருமே சொல்றதே இல்லை.
இதுக்கெல்லாம் வசீலா கிடையாது. எதுக்கு வசீலா? இறந்த பின்பு அவருடைய கபர்களுக்கு போய் அல்லது எங்காவது ஒரு இடத்திலிருந்து அவர்களிடத்தில் நாம் என்ன செய்வது? உதவி தேடுவது, இஸ்திகாசா, அவர்களிடத்தில் உதவி தேடுவது. இந்த உதவிக்கு பேர் தான் வசீலான்னு வச்சிருக்காங்க. இது எந்த அர்த்தத்தில் வைத்தார் என்று உயிரா இருக்கும் பொழுது கிடையாது, இறந்த பின்புதான் இந்த வசீலாவை தேட வேண்டும் என்று. சரி, இது யாருடைய பழக்கம் என்று பார்த்தால் ஷியாக்களுடைய பழக்கம். இந்த ஷியாக்கள் வசீலா என்று ஒன்று வைத்தார்கள். நேரடியா அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க முடியாது, அல்லாஹ்ட்ட நேரடியா நம்ம கேட்கறதுக்கு தகுதி நம்ம கிட்ட இல்ல, நம்ம ஒரு பெரிய பாவம் செய்தவர்கள், நம்ம எல்லாம் பெரிய குற்றவாளிகள், நம்ம துஆவை அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். இப்ப நபிமார்கள், பெரியவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மிக நெருங்கி விட்டார்கள். அப்ப நெருங்கி அவர்கள் மூலியமாக அவர்கள் ஒரு தரகர்களாக, இடைத்தரகர்களாக வைத்துக் கொண்டு, தரகர் நீங்க தப்பான நினைக்கிற வார்த்தை தான், வேற என்ன ஷஃபாத்னா என்ன அர்த்தம்? பரிந்து பேசுறாங்க. பரிந்து பேசுற யாரு? நமக்கு ஒரு தரகர் மாதிரி அவர் அல்லாட்ட நீங்க பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி பரிந்து பேசுவதற்கு நல்லடியார்களை நாம் முன்வைப்பதில் தவறில்லை என்று யாரு கொண்டு வந்த பழக்கம் இது? ஷியாக்களுடைய பழக்கம். ஷியாக்கள் தான் இதை என்ன செய்றாங்க? வசீலா என்று வைத்திருக்கிறார்கள். நீங்க பாருங்க, நம்ம இந்தியாவில் இருக்கட்டும் அல்லது வேற எங்கேயாவது பகதாதுல இருக்குல்ல, இந்த கபரு, இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்லப்படுகின்ற ஜெயிலானி, அவங்க எங்க இருக்கிறாங்க? பகதாதுல. பகதாதுல இருக்க பூரா யாரு? ஈரான்காரங்க, எல்லாம் ஷியாக்கள் தான். ஷியாக்கள் தான் இந்த இதை கொண்டு வந்தார்கள். கபருடைய வணக்கத்தை யாருதான் கொண்டு வந்தது? ஷியாக்கள் தான் கொண்டு வந்தது. நிறைய இந்த மன்னர்கள், முகலாய மன்னர் சொல்றாங்க, இவங்க எல்லாம் யாரு? முகலாய மன்னர்கள் யாருன்னு சொன்னா எல்லாம் ஈரான்ல இருந்து ஆப்கானி வந்தவங்க, ஆப்கான்ல இருந்து இங்க வந்தவங்க. இவங்க பூரா கபர்களுக்கு பூரா நினைச்சாங்க 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 300 ஏக்கர், 400 ஏக்கர், பூரா ஏக்கர் கணக்கில் ஒதுக்கி விட்டுருக்காங்க. அது பள்ளிவாசல் செஞ்சிருக்காங்க, அது ஒரு விஷயம். முகலாய மன்னர்கள் நிறைய நினைச்சாங்க, நவாப்கள் நிறைய பள்ளிவாசல் செஞ்சிருக்கிறாங்க, அது வேற. இது அது மாதிரி கபர்களுக்கும் என்ன செய்திருக்கின்றார்கள்? சொத்துக்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள். அவங்க இந்த கபருடைய துணி பாத்தீங்கன்னா, மேல பொத்துற துணி, இந்த துணியை அவங்க புனிதமாக நினைப்பார்கள். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்ல, சமீபத்தில் அயத்துல்லா குமைனி இருந்தார். 1983க்கு பின்னாடி ஈராக் குவைத் சண்டை நடந்துச்சுல, அங்கிட்டு சதாம் ஹுசேன், இங்கிட்டு யாரு இருந்தாரு? அயத்துல்லா குமைனி இருந்து பயங்கரமான சண்டை போர் நடந்துச்சு. அந்த அவ்வளவு ஒரு பெரிய ஆள் யாரு? அயத்துல்லா குமைனிங்கிறவர் ஈரானுடைய ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஒரு ஆலிம். அவர் இறந்த உடனேயே என்ன செய்தாங்கன்னா, அவருடைய ஜனாசாவை அந்த சந்தாக்களை வச்சு ஊர் ஊரா சுத்தினாங்க. சுத்தி வரும் பொழுது அந்த கபர், அந்த ஜனாசாவுடைய துணி தொங்குக்குள்ள மேல அதை தொட்டு 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 அத்தனை பேரும் புத்தம் ஒதுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எங்க வேணாலும் பாருங்க, ஈரானுடைய அனைத்து பகுதிகளிலையும் இந்த கபர் வணக்கம் தான் இருக்கும். ஹுசைன் இல்ல எங்க அடங்கி இருக்கிறாங்க? பஸ்ராவுல. பஸ்ரா எது? ஈரான் தான். அலில எங்க இருக்கிறாரா சொன்னாங்க? கூஃபாவுல. கூஃபா எது? பஸ்ரா, கூஃபா, பகதாத், எல்லாம் அந்த எகிப்துடைய அந்த அந்த பகுதியில் உள்ளலாம். எல்லாம் 100 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்கள் இடைவெளியில இருக்குது. ஆனா இது பூராம எங்க வந்துருச்சு? ஈராக்குக்கு வந்துருச்சு. இந்த ஹுசைன் கபரா இருக்கட்டும், நீங்க அந்த முஹர்ரத்துடைய 10 எல்லாம் நெட்ல பாத்தீங்கன்னா அந்த கபருக்கு பயங்கரமா என்ன செய்வார்கள்? அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த மாதிரி வசீலா, அதுக்கு நெட்டிலேயே எப்படி போடுறாங்க? வசீலத்து ஷியா, ஷியாக்களுடைய வசீலா. இவர்கள் தான் இந்த மாதிரி இடைத்தரகர்களாக இந்த அவுலியாக்களையும் நபிமார்களையும் வைக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார். அதைத்தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பித்அத்துகள் அத்தனைக்கும் அடிப்படைக்காரன் யாருன்னு சொன்னால் இந்த ஷியாக்கள் தான். சரி, இப்ப குர்ஆன்ல இமாம்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. முன்னுள்ள அனைத்து சஹாபாக்களும் சரி, மற்ற இமாம்களும் சரி, இந்த தஃப்சீர் எழுதுனாங்கல்ல குர்ஆனுக்கு, அந்த விரிவுரையாளர்கள் அத்தனை பேருமே என்ன கொடுத்துறாங்க? அல் குர்பத்து இலல்லாஹி பி அமாலி ஸாலிஹாத், நற்செயல்களை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது அப்படிங்கிறத ஜகாத்து, நோன்பு, ஹஜ், அதே போல தடுக்கப்பட்டவைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது, ஹராமானதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதுதான் அல் குர்பத்து இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இது இந்த மாதிரியான இந்த ஷஃபாஅத், பரிந்து பேசுவது அப்படிங்கிறத மக்கள் காஃபிர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. அது குர்ஆன்ல சொன்ன ஏற்கனவே அந்த செய்திகள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். 10-18 சொல்லும்போது வயஅபுதுன மின் துனில்லாஹி மா லா யதுர்ருஹு வ லா யன்ஃபஅஹும் வ யகூலுன ஹாஉலாஇ ஷுஃபாஅனா இன்தல்லாஹி.
அந்த மக்கா காரணம் என்ன சொன்னாங்க? அவர் அந்த அல்லாஹ் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவைகளை அவர்கள் என்ன செய்ய வணங்குகின்றார்கள். அது மாலா எவரும் அவருக்கு எந்த ஒரு இடங்களும் தராது, எந்த ஒரு நன்மையும் அளிக்காது. அப்படிப்பட்டவர்களை அவர்கள் வணங்குகின்றார்கள். ஏன் வணங்குகின்றனர் என்று கேட்டார்கள். எப்போது அவர்கள் கூறுவார்கள், இவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள். அப்ப மக்கா காபிர்கள் செய்த அதே செயலை யார் அப்படியே கொண்டு வந்தா? ஷியாக்கள் கொண்டு வந்து அது சுன்னத் ஜமாத்துங்கிற பேர்ல உள்ள போத்திட்டாங்க. அவனு அதே தான் சொன்னான். அதாவது ஷாஃபின்னு சொல்றோம்ல, பரிந்து பேசுற ஷஃபாத்துங்கிற வார்த்தையில் வந்ததுதான் ஷுஃபாவு, பரிந்து பேசுபவர்கள். அவன் பரிந்து பேசுற ஷஃபாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற, நம்ம வசீலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அந்த பரிந்து பேசுவதற்கு அவர் எப்படி நல்லவர்களை கல்லுடைய உருவத்திலே கொண்டு வந்தார்களோ அதுபோன்று இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லவர்களை அதாவது கபருடைய உருவத்தில் கொண்டு வந்துட்டார். இதே வித்தியாசம், ஒண்ணுமே இல்லை. அதே ஒரு மாநாடுவதும் இல்லாத கர்ரிபனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்வின் பக்கம் எங்களை இவை எல்லாம் நெருக்கி வைக்கும். அதனால்தான் இவைகளை நாங்கள் என்ன செய்யணும்? போய் துவா கேட்கிறோம், வணங்குறோம் என்று சொல்கிறார். ஆக முஸ்லிம்கள் எப்படி அவர்கள் ஷஃபாத்துங்கிற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதுபோன்று முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? வசீலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நல்லவர்களிடத்திலே அவங்க வந்து கற்கள் இடத்தில் கேட்டார்கள், இவர்கள் கபர் இடத்தில் கேட்கின்றார்கள். சரி, இப்ப இந்த வசீலாவை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா 3 விஷயத்தை சொன்னான். ஒண்ணு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வபுதகு இலையில் வசீலத்தை, வசீலா அவனிடத்தில் தேடுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலி லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யுங்க? ஜிஹாத் செய்யுங்கள். 3 விஷயம் சொன்னாங்க. இப்ப இந்த 3 விஷயமும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உள்ள விஷயம். அல்லாஹ்வை அஞ்சுவது ரசூல்லாவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நாமாக இருந்தாலும் சரி, எல்லோருமே என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? வபுதகு இலையில் வசீலத்தை, அவன் பக்கம் வசீலா தேடுங்கள் நல்லா சொல்றேன். இப்ப நம்ம வந்து வசீலா தேடலாம் வச்சுக்கிடுவோம். நம்ம பாவி, நம்ம வந்து குற்றம் செய்தவர்கள், அவுலியாக்கள், பெரிய பெரிய ஆளுங்க. அதனால அவங்கள வந்து ஒரு இடைத்தரகர்களாக வைத்துக் கொண்டு நாம அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த சட்டம் பொருந்துமா? பொருந்தாதா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்குலிங் ரசூலுல்லாஹ் சேர்த்து அல்லாஹ் சொல்றேன், ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அங்க ரசூல் வந்துருவாங்க, சஹாபாக்கள் வந்துருவாங்க, நம்மளும் வந்துருவோம். உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்த வார்த்தையில் வந்து விடுவார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கட்டளை தான். வபுதகு இலையில் வசீலத்தை, அவனிடத்தில் நீங்கள் வசீலா தேடுங்கள். இது ரசூலுக்கும் உள்ள கட்டளை தான். இப்ப ரசூலுல்லாஹ் யார்கிட்ட போய் வசீலா தேடுறாங்க? எந்த நபிகிட்ட போய் கேட்கறது? அவங்க சையதுல் அன்பியான்னு சொன்னாங்க. ஆனா ஊழ்தி ஆதம், அதாவது ஆதமுடைய பிள்ளை மக்களில் நான் தான் தலைவர் என்று சொன்னாங்க. எல்லா பகல் இதுல எனக்கு ஒரு பெருமையும் இல்லை, அல்லாஹ் எனக்கு சொல்ல சொன்ன நான் சொல்றீங்கிறாங்க. இவங்க போய் யார்கிட்ட போய் வசீலா தேடுவாங்க? அப்படி தேடியதாக எங்காவது ஒரு வரலாறு இருக்குதா? ஹதீஸ்கள் எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்குதா? கலீலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்வைத்து ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லையே. அல்ல சஹாபாக்களாவது ரசூலுல்லாஹ்வை முன்வைத்து இந்த மாதிரி வசீலா தேடி இருக்கின்றார்களா என்றால் எங்குமே இல்லை. காரணம் இந்த கட்டளை வந்து நபிமார் ரசூலுல்லாஹ்வாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறார், நபியே நீயும் அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடு. என்ன வசீலா? அமாலு சாலிஹாத், நற்செயல்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான செயல்களை நீ செய்யி. மூன்றாவது ஜிஹாத். ஜிஹாத் ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள கட்டளை, நமக்கும் உள்ள கட்டளை. அப்ப இந்த 3 கட்டளையும் ஒருத்தரை மட்டும் ரசூலுல்லாஹ் நீக்கிட்டு அதுல வந்து ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க. இந்த 3ல 2ல வந்து ரசூலுல்லாஹ் வருவாங்க, மற்ற முஸ்லிம்கள் வருவாங்க. வசீலாவுல மட்டும் யார் வரமாட்டாங்க? ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்கடா. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி எங்க தனியா பிரிச்சு சொல்லிக்கிறானா? 3 கட்டளை அல்லாஹ் வைக்கிறான். அந்த 3 கட்டளை ரசூலுக்கும் அந்த கட்டளை தான், சஹாபாக்களுக்கும் அதுதான், நமக்கும் அதுதான். அப்ப நாமளும் வசீலா தேட வேண்டும், சஹாபாக்கள் வசீலா தேட வேண்டும், ரசூலும் வசீலா தேட வேண்டும். எங்க வசீலா தேடுவது? எதை கொண்டு வசீலா தேடுவது? அமாலு சாலிஹாத், அல் குர்பத்து இலல்லாஹி. சரி, அப்ப வசீலா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, ஹதீஸ்ல வருது. வசீலான்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்ப அதாவது அது புகார்ல வரக்கூடிய, புகாரி முஸ்லிம்ல நிறைய செய்தி வந்தது, எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். என்ன என்றால் அம்ர் இப்னு ஆஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, யகூலு கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமிஅதுல் முஅத்தின், முஅத்தின் பாங் சொல்றாரு, பிலால் என்ன செய்றாரு? பாங் சொல்றாரு. பாங் சொன்னால் ஃபகூலு மிஸ்லமா யகூலு, அவர் சொல்வதை போல நீங்களும் சொல்லுங்கள்.
அவர் அல்லாஹ் அக்பர் என்றால் நாம என்ன செய்யணும்? பாங்கு பதில் சொல்லணும்ல. அவர் சொல்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே வர வேண்டியது. ஹய்யா அலல் ஸலாத்துக்கு மட்டும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி, ஹய்யா அலல் ஃபலாஹுக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி, இது சொல்லணும். சரி, சொல்லிட்டு இப்படி யார் சொல்லுகின்றார்களோ அதற்கு பின்பு சும்ம சல்லு அலைய, என் மீது ஸலவாத் சொல்லுங்க. பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்து ஸலவாத் சொல்லணும். நம்ம இப்ப யாருமே அதிகமா ஸலவாத்தை சொல்றது இல்லை. என்ன சொல்லுவாங்க? பாங்கு முடிச்ச உடனே அல்லாஹ் ரப்பஹி தாவத்தி தாமா வஸலாத்து டைம்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹதீஸ் என்ன வருது? ஸலவாத்து சொல்லிட்டு இந்த துஆவை ஓதுங்கன்னு வருது. பின்னாடி இந்த துஆ வருது. ஆனா பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி மைக்க போட்டு என்ன செய்வாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலவாத் சொல்லுவாங்க. ஹதீஸ்க்கு நேர் மாற்றம் தான் எது? இந்த பேரளவுக்கு இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்துங்கிறது ஹதீஸ்க்கு நேர் மாற்றம். ஹதீஸ்ல வருது, பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, ஒரு தடவை யார் ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு 10 தடவை அல்லாஹ் அருள் புரிகின்றான். அவர் மீது அல்லாஹ் என்ன செய்யறான்? 10 அருளை பொழிகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சும்ம பின்பு சல்லு சல்லுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், லி எனக்காக வேண்டி கேளுங்கள். இந்த உம்மத்து முஹம்மது ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சல்லு சலு இலல்லாஹி லி, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யாரு முன்வைக்கிறா? ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். என்ன கேட்கணும்? அல் வசீலா, வசீலாவை கேளுங்கள் அப்படின்னு. சரி, அது நம்ம கேட்கிறோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வசீலத்த, ஆதி முஹம்மதின் வசீலத்த, இறைவா முஹம்மதுக்கு வசீலாவை நீ கொடுப்பாயாக. அதான் அதுக்கு அர்த்தம். ஆதி முஹம்மதின் வசீலத்த வல் ஃபதீலத்த, கண்ணியத்தையும் சிறப்பையும் வசீலாவையும் நபி அவர்களுக்கு நீ வழங்குவாயாக அப்படிங்கிற துவாவை எனக்காக நீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அல்லாஹ் ரப்பஹி தாவத்தி ஸலாத்துல் காயிமா ஆதி முஹம்மது வசீலத்த வல் ஃபதீலத்த அப்படின்னு கேட்டுட்டு இப்படி கேட்டால் ஃபஇன்னஹு, அப்ப வசீலான என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம், ஒட்டுமொத்த உலக அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? இன்னைக்கு நம்ம பழக்கத்துல எந்த அறிஞர்கள் பேரளவு அறிஞர்கள் இருக்கின்றார்களே, இந்த அறிஞர்கள் எல்லாம் அந்த வசீலாவுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாங்க அதான் நம்ம பார்த்தோம். முதல்ல ஷியாக்கள் கொடுத்த அர்த்தத்தை வசீலாவை வச்சிருக்காங்க. உயிராக்கு மேல எவனையும் கேட்க மாட்டேங்கிறது, செத்த பின்னாடி கேட்கறது. சரி, குர்ஆன்ல வசீலாவுக்கு ஒட்டுமொத்த அறிஞர்களும் சொல்லக்கூடிய விளக்கம் அல் குர்பத்தில் அல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய நற்செயல்கள் அப்படின்ட்டாங்க. ஹதீஸ்ல வசீலான என்ன அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. ஃபஇன்னஹு, இந்த வசீலா என்பது ஏன் உங்கள்கிட்ட என்ன நான் சொல்லி தெரியுமா? எனக்காக அந்த வசீலாவை கேளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு மன்சிலத்துன் ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்தில் அது ஒரு மகத்தான இடம். அந்த இடத்தை லா தம்பதி இல்லா லி ஆபிதின் மின் இபாதில்லாஹி, அடியார்களில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வசீலாங்கிற அந்த இடத்தில் போய் நின்று அந்த தங்கக்கூடிய வாய்ப்பு ஒரே ஒரு மனிதருக்கும் கிடைக்கும். அர்ஜு அன்னகூன அன ஹுவ, நான் அந்த மனிதனாக ஆகுவதற்கு ஆசைப்படுகின்றேன். ஒரே ஒரு மனிதருக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் தர்றேன், வசீலாங்கிற ஒரு அந்தஸ்து தர்றேன், சொர்க்கத்தில் ஒரு பெரிய இடம். அந்த இடத்தில் நான், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் நானாக இருக்க வேண்டும். அந்த ஒரு மனிதர் யாரா இருக்க? நானா இருக்க வேண்டும். இப்போ வசீலாண்டா என்னான்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து அகமதுல வரக்கூடிய விஷயம் 7598வது செய்தியில சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ் அப்படியே தொடர்ல வரும். தொடர்ல வந்துட்டு ஃபமன் ஸஅலனி வஸீலத்த ஹல்லத் அலைஹி ஷஃபாஅத்து, அப்ப அதாவது யார் ஒருவர் எனக்காக வசீலா கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு பரிந்து பேசுவேன். இப்ப நம்ம துவா வரும்ல, பாங்கு துவா வரும்ல, ஸலவாத் சொல்லி பாங்கு துவாவை சொல்லிட்டோம்னா நாளைக்கு மறுமையில நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? ஷஃபாத் பண்ணுவாங்க, பரிந்து பேசுவாங்க. அது சொல்றாங்க, எனக்காக வேண்டி யார் இந்த மாதிரி பாங்கு சொன்ன பின்பு ஸலவாத் சொல்லி இந்த துவாவை வசீலாவை கேட்கின்றார்களோ ஹல்லத் அலைஹி ஷஃபாஅத்து, அவர்களுக்கு நான் கண்டிப்பா மறுமையில பரிந்து பேசுவேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த சஹாபியில ஒருத்தர் கேட்டாங்க, கீழே யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமல் வசீலத்து, வசீலானா என்ன? இப்ப நம்ம போட்டு ஏங்க குழப்பணும்? ஹதீஸ்லே வருது இருக்கும்போது நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. வசீலா தேடு, வசீலா தேடுறது அந்த அர்த்தம் இந்த அர்த்தம் எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்டே சஹாபாக்கள் கேட்டாங்க. கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால அலா தரஜத்தன் ஃபில் ஜன்னத், சொர்க்கத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து, மக்காமி மஹ்மூதுன்னு சொல்றோம்ல, அந்த துவாவோட வரும்.
மக்காமே மஹமூத் என்ற அந்த இடத்தை அல்லாஹ் நீ அவர்களுக்கு வழங்குவாயாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குவாயாக. அந்த உயர்ந்த இடத்துக்கு பேர் தான் எது? வசீலா. லா யனாலுஹா இல்லா ரஜுல் வாஹிதுன். அந்த இடத்தை ஒரே ஒரு மனிதருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், வேற யாரும் அந்த இடத்தில் இருக்க முடியாது. அர்ஜு அன்னகூன அனகுவ, அந்த மனிதன் நானாக இருக்கணும் என்று சொன்னாங்க. இப்ப ரசூல்லா நம்ம வசீலாங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. மற்ற குர்ஆனுக்கு விளக்கம் எல்லோரும் சொல்கின்றார்கள், நற்செயல்களை செய்ததன் மூலியமாக அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கு அர்த்தம் கொடுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வசீலா நீங்க எல்லாம் எனக்கான வசீலா தேடுங்கள், அந்த வசீலா யார் நீங்க தேடுறீங்களோ அவங்களுக்கு நாளைக்கு மறுமையில் நான் என்ன செய்வேன்? ஷஃபாஅத் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப வசீலாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய என்னடா, அந்த ஒரு பதவி சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கின்றது, அந்த இடத்தில் நான் இருக்கேன். இப்ப இந்த வசீலாவுக்கு குர்ஆன்லையும் மற்றும் ஹதீஸ்களையும் முறைப்படி விளக்கங்களை நாம் அறிந்து விட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் அடுத்தவட்ட போய் கேட்கணும், இவர்கிட்ட போய் கேட்கணும், அங்க போய் வசீலா வைக்கணும், இவர் இந்த உதவிங்கிறதெல்லாம் எதுக்கு? நம்ம நோக்கம் நிறைவேறத்தான உதவி வேணும். குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅஸிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். அல்லாஹ் சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி, எந்த கட்டளையும் உனக்கு கிடையாதுன்னு. யாரை பார்த்து? ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்றேன். உஹது போர்ல அவங்களுக்கு பல்லுல அடிபட்டுருச்சு, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, கைஃப யுஃப்லிஹூன் ஹாதல் கௌம், ஒரு நபியுடைய முகத்திலே ரத்தத்தை வர வைத்தார்கள், இந்த சமுதாயம் எப்படி வெற்றி அடையும் அப்படின்னு கேட்கிறாங்க. முஷ்ரிக்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி சொல்றா, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், உனக்கு கட்டளை இல்லை, வெற்றி தோல்விங்கிறது நான் கொடுக்கிறது, நீ என்ன செய்யக்கூடாது. இவங்க எல்லாம் எப்படி வெற்றி அடைவார்கள்? அப்ப நீ வெற்றிங்கிறது உனக்கு மட்டுமா சொந்தம்? வெற்றி உனக்கும் கொடுப்பேன், காபிர்களுக்கும் கொடுப்பேன், எல்லாரும் கொடுப்பேன். இந்த கட்டளையில நீ என்ன செய்யக்கூடாது? மூக்கை நுழைக்காதே. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅஸிபஹும், அவங்களை மன்னிக்கிறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது, இதெல்லாம் யார் கையில இருக்குது? அல்லாஹ்வோட கையில இருக்குது. அதுல நீ என்ன செய்யாதே, ஈடுபடாதே என்று ரசூலை பார்த்து சொல்லிட்டான். அப்ப ஷஃபாத் யார் செய்வ? அந்த உலகத்தில் யாரும் செய்வதற்கு யாருக்குமே அந்த தகுதி அல்லாஹ் கொடுக்கல. இன்னும் குர்ஆன்ல நிறைய வசனங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறேன், ஹல் ஹுன்ன மும்சிகாத் ரஹ்மத்திஹி, ஹல் ஹுன்ன மும்சிகாத் ரஹ்மத்தி, அவனுடைய ரஹமத்தை தடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாராவது இருக்கின்றார்களா? ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் துர்ரிஹி, அவன் கொடுக்கின்ற ஒரு வேதனையை அதை நீக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? அல்லாஹ் கேட்கிறேன். நான் ஒரு தண்டனையை கொடுக்க நினைச்சிட்டால் அதை நீக்கிறதுக்கு யாரால முடியுமா? அல்லது ஒருத்தருக்கு நான் அருள் செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுப்பதற்கு உங்களால் யாரால முடியுமா? யாரையும் சேர்த்தேன்னு சொல்றேன், ரசூலையும் சேர்த்தேன்னு சொல்றேன், சஹாபாக்கையும் சேர்த்தேன்னு சொல்றீங்க, நீங்க நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அவுலியாக்கள் சொன்னீங்க, எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றேன், அவன் ஒன்றை நாடிவிட்டால் தடுக்கக்கூடிய இந்த உலகத்துல எவருமே இல்லை என்று சொல்லி முடியும். இவ்வளவுலாம் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் இன்னொரு வசனத்துல ரொம்ப கேட்கிறான், வமை யஹ்சிமுக மினல்லாஹி இன் அராத பிக்கும் சூஅன் அவ் அராத பிக்கும் ரஹ்மா வலா யஜிது லஹும் மின் தூனில்லாஹி வலிய வலா நஸீரா. அப்படி ஆணி அந்த மாதிரி சொல்றேன். வமை யஹ்சில்லா, யார் உங்களை பாதுகாக்கிறன்னு கேட்கிறேன். வமை யஹ்சிமுக்கும், உங்களை பாதுகாக்கிறது யாரு? இன் அராத பிக்கும் சூஅன், உங்களுக்கு ஒரு தீமையை அவன் நாடிவிட்டால், அவன் அராதபிக்கும் ரஹ்மா, அல்லது ஒரு ரஹ்மத்து செய்ய வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் அதை பாதுகாக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாராவது இருக்கின்றீர்களா? வலா யஜிது லஹும் மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர யாவர்களையும் நீங்க என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஒருவரும் கிடையாது. ஆகையினால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நம்ம ரஹ்மத்தை கொண்டு கேட்டு போலாம், எங்களுடைய கஷ்டத்தை நீக்குவேன்னு கேட்கலாம். நேரடியாக கேட்க வேண்டிய ஒரு இடத்துல வந்துகிட்டு இன்னொருத்தரை எதுக்கு நாம வசீலா என்று வைக்க வேண்டும், அதற்கு தவறான கருத்திலை கொடுக்க வேண்டும். அதனால தான் நாம் சொல்கின்றோம், இன்னொருத்தர் நீங்கள் வைத்தால் அது ஷிர்க்குடைய இடத்துக்கு வந்துடும், அது பிதஅத்துடைய இடத்துக்கு என்ன செய்கின்றது, வருகின்றது. ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். அதாவது நாகூர்ல சுனாமி ஏற்பட்டுச்சுல, இந்தியாவில் சுனாமி ஏற்பட்டுச்சு 2004. 2004 சுனாமி ஏற்படும் பொழுது நிறைய மக்கள் செத்து மடிந்தார்கள். அதுல குறிப்பா நாகூர்ல இருக்கு ஒரு இடம் இருக்குதுங்க. இந்த நாகூர்ல கடற்கரை ஓரத்துலதான் ஷாவுல மீது ஒலியில என்ன செஞ்சாங்களாம், உட்கார்ந்து தவம் இருந்தாங்களாம். அப்படி தவம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கப்பல் அந்த கடல்கள்ல அப்படி போயிட்டே இருக்குது. திடீர்னு கப்பல்ல ஓட்ட விழுகுது. இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஓட்ட விழுகுது. விழுந்த உடனே இவர் கண்ணாடி எடுத்து முகம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஷாவுல மீது நாயகம் என்ன செய்றாங்க, சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சேவ் பண்ணும் பொழுது அந்த கண்ணாடியில தெரியுது ஒரு கப்பல் ஒண்ணு போகுது. போற கப்பல்ல திடீர்னு ஒரு ஓட்ட வந்துருச்சு, விழுந்துருச்சு. ஓட்ட விழுந்ததுக்கு காரணமா கப்பல் உள்ள முழுக போகுது. இப்ப அவர் என்ன செய்யறாரா, இங்க இருந்து ஒரு அந்த கண்ணாடி தூக்கி எரிஞ்சிருக்கிறார். போய் அந்த ஓட்டையை போய் அடைச்சிருச்சு. ஓட்டைய அடைச்சிருச்சு.
அது மாதிரி உங்களுடைய எல்லா சிரமங்களையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும் நாகூர் அவர்கள் நீக்கி வைப்பார்கள் அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருக்கிறானுங்க. என்ன பாட்டு? அதாவது பஞ்சம் வந்து ஆட்டிடணும், பஞ்சம் வந்து ஆட்டி எடுக்குது மனுஷனை, அப்படி ஆட்டிடணும். சஞ்சலங்கள் வந்திடணும். உங்களுக்கு மனக்கவலை இருக்குது, மன துக்கம் இருக்குது, சிரமங்கள் இருக்குது, இப்படி வந்தாலும் 7 கடல் சூழ்ந்திடணும். 7 கடல் சூழ்ந்து சுனாமி வருதுன்னு வச்சுக்கிடுவான். அது அன்னைக்கு பாடியிருக்கேன் ஒருத்தன். 7 கடல் சூழ்ந்திடணும், காப்பாற்ற உள்ளீர், காப்பாற்ற வல்லீர். நீங்க காப்பாத்திருவீங்க. யாரு? நாகூர் அடங்கினவங்க காப்பாத்துறாரு. 2004 வந்து சுனாமி ஏற்பட்டுச்சு. எத்தனை பொணங்கள் அந்த கடற்கரை ஓரத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் இருந்துச்சு, குடிசைகள் பூரா சப்ஜா நல்லா அழிச்சிட்டேன். ஏன் அங்க இருந்தாருங்க? ஏன்னா அங்கிருந்து இவர் தவம் இருந்தாரு, நம்ம கடல்லாம் நம்ம காப்பாத்திக்கிறோம், கடல்ல ஏதாவது ஒரு சுனாமி இருந்தா கூட நம்ம சவுளி பாஷா நாயகம் அவரை என்ன செய்வாங்க, காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி போட்டு அங்க போயிருந்தானுங்க. அதே போன்று அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒருத்தர், அப்ப நீங்க பேப்பர் நீங்க படிச்சிருப்பீங்க, போனவர் அதோட போயிட்டாரு, சுனாமியோட போயிட்டாரு. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஜியாரத் பண்ணி போலான்னு போனாரா, அங்க அப்படி போயிட்டாரு. ஏன் 7 கடல் சூழ்ந்திடணும், காப்பாற்ற வல்லீர்னு எழுதி வச்சிருக்கிறிய, ஏப்பா காப்பாற்றல? அந்த போர்டு மேல எழுதி வச்சிருந்தானுங்க. இப்ப அந்த போர்டை எடுத்துட்டானுங்க. ஏன்? கிட்டத்தட்ட ஒரு 300-400 பிணங்களா கிடந்துச்சு நாகூர்ல. தர்காவை கொண்டு வச்சானுங்க. அந்த கடல்ல இருந்து, கடற்கரையில இருந்து தர்கா வரைக்குமே வெறும் பிணங்கள் தான். அதை ஜிஹெச் கொண்டு போனா அவன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறேன், இதுக்கெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் கிடையாது, கொண்டு போய் புறாத்தையும் அடக்குங்க அப்படின்ட்டான். அப்ப என்ன நம்பிக்கையில் நாம இன்னொரு மனிதரை, அல்லாஹ் சொல்லிய ஒரே வார்த்தை, அல்லாஹ் சொல்லி இன்னல்லாஹ காதிருன் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருள்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆளும் முடியாது. அது நபியாக இருந்தாலும் சரி, வலியாக இருந்தாலும் சரி, மலக்காக இருந்தாலும் சரி, எவரும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, பரிந்து பேசுவதற்கு தகுதி கிடையாது. நாம பார்த்து சொன்னால் பேசலாம். எத்தனை துவாக்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துவாவை அல்லாஹ் மறுத்திருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை மறுத்திருக்கின்றான். எத்தனை துவாக்களை அல்லாஹ் ஏற்றும் இருக்கின்றான். ஆகையினால் இன்னொருவரை வசீலாயவாக வைத்துக் கொண்டு நம்முடைய நோக்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவனிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசீலாங்கிற ஷிர்கான செயலில் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இந்த நபி அவர்கள் ஷஃபாத் செய்யறாங்கல்ல, பரிந்து பேசுறாங்கல்ல, ஷஃபாத்னா என்ன, பரிந்து பேசுவது என்ன, ஏன்னா அதையும் இதை கொண்டு ஜாயின் பண்ணாரு. ரசூலுல்லாஹ் பரிந்து பேசக்கூடிய இது இருக்குது. ஏன் அப்பா அவங்க போய் துவா கேட்டாங்கன்னா பரிந்து பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு